மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி நெல்லையில் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய விவரங்கள் பதிவாகியிருக்கின்றன. கடந்த 2 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை நெல்லை நம்பியாறு அணைப்பகுதியில் பதிவாகியிருக்கிறது. காலை 8:30 மணி முதல் 10:30 மணி நிலவரப்படி இந்த மழை பதிவு என்பது பதிவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நெல்லை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ அதிக அளவிலான கனமழை அந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? மழையினால ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று காலை முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது. முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் தற்போது மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மற்ற அணைப்பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அணைக்கட்டில், அதாவது பாபநாசம் அணைக்கட்டில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்யக்கூடிய நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காலை 8 மணி வரை நிலவரப்படி 800 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 15,000 கனஅடி தண்ணீர் பாபநாசம் அணைக்கு வருகிறது. பாபநாசம் அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி 5,000 கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த வேண்டுகோள் அப்படிங்கிறது விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அணைக்கட்டுகளிலையும் அணைக்கட்டு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது மாவட்டம் முழுவதுமாக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாநகரின் பிரதான பகுதியான கொக்கரகுளம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியிலையும் காலையிலிருந்தே அதிகாலை 4 மணியிலிருந்தே லேசான மழை பெய்த நிலையில் காலை 8 மணிக்கு பிறகாக மழை வெளுத்து வாங்க துவங்கி இருக்கிறது. வாகனங்கள் முகப்பு விளக்க எரியவிட்டபடி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருக்கிறது. வாகன போக்குவரத்தும் குறைவாக காணப்படுகிறது. முழுவதுமாக மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகள் தெருக்கல்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மாவட்டத்தினுடைய பிரதான அணையான பாபநாசம் அணையில் 15,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வரக்கூடிய நிலையில் மற்றொரு பிரதான அணையான மணிமுத்தாறு அணை, அந்த அணைக்கும் 15,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வர துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அணைகளுக்கு தண்ணீர், அதாவது வரக்கூடிய தண்ணீருடைய அளவு அதிகரித்ததனால நீர்மட்டம் கணிசமாக உயர துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பாபநாசம் அணையை பொறுத்தவரை 80% அளவில் தண்ணீர், அதாவது 125 அடி தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது 129 அடியாக காலை 8 மணிக்கு பிறகாக 3 மணி நேரத்தில் 4 அடி தண்ணீர் உயர்ந்திருக்கிறது. 129 அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. இதுபோல மணிமுத்தாறு அணையினுடைய நீர்மட்டம் குறைவாக காணப்பட்ட 84 அடியிலேயே இருந்த நிலையில் தற்போது 89 அடியாக அந்த அணையினுடைய நீர்மட்டம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது. மாவட்டத்திலுடைய பல்வேறு அணைகளுடைய நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பாக இருப்பதற்கு மக்களை வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படிங்கிற நிலையில பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்க துவங்கி இருக்கிறது. திசையன்விளை, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் தெருக்களில் தண்ணீர் தேங்க துவங்கி இருக்கிறதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தற்போது சொல்லக்கூடிய நிலவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது கடந்த 2 மணி நேரத்தில் மட்டும் 13 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காயத்ரி, சிவமணி, ஏற்கனவே இந்த ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரினால பாதிப்பு இருக்கா? அதை அகற்ற வேண்டிய சூழல் இருக்கா? நிச்சயமாக, அதாவது திசையன்விளை, ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தெருக்கல்ல தண்ணீர் தேங்க துவங்கி இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அங்கே தேங்க இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை அப்படிங்கிறது தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது செய்ய முடியாத நிலை இருக்கிறது. மழை வெறித்தால் மட்டுமே அதற்கான நடவடிக்கைகளை துவங்க முடியும். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் மிகப்பெரிய அளவில் மழை பெய்தாலும் கூட மழை வெறித்து சில மணி நேரங்களில் தண்ணீர் வடிந்துவிடும் நிலைதான் தற்போது வரை காணப்படுகிறது. ஆனாலும் தற்போது அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பொழியும் அப்படிங்கிற நிலையில தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளிலும் மாவட்ட நிர்வாகம் செய்ய துவங்கியிருக்காங்க. மழை வெறித்தால் மட்டுமே அதற்கான நடவடிக்கைகளை துவங்க முடியும். தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில அந்த மழை வெறித்தால் அதற்கான நடவடிக்கைகள் துவங்கும். குறிப்பாக ராதாபுரம்,
ராதாபுரம், நாங்குநேரி, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாவட்டத்தில் மணிமுத்தாறு, அகத்தியர் அருவி, தலையணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. அங்கே பொதுமக்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபநாசத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில்ல அந்த கோவிலுக்கு இன்றைக்கு வழிபாட்டிற்காக சென்றவர்களும் வனத்துறையினர் உடனடியாக சென்று அவர்களை மீட்டு வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். முழுவதுமாக வனப்பகுதிக்குள் மக்கள் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற தகவல்கள் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை அப்படிங்கிறது காலை முதல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்தாலும் கூட மழை வெறித்தால் மட்டுமே அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். மாவட்ட ஆட்சியர் 2 மணிக்கு மேல செய்தியாளர்களை சந்தித்து எந்தெந்த அளவில் மழை பெய்திருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது குறித்த விரிவான தகவல்களை சொல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காயத்ரி, சிவமணி, இப்போ பாபநாசம் அணையினுடைய நீர்மட்டம் மற்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அணைகளினுடைய நீர் இருப்பு குறித்து சொல்லியிருந்தீங்க. இப்ப மணிமுத்தார் அணை குறித்து மீண்டும் ஒருமுறை குறிப்பிட்டு இப்ப இந்த மாஞ்சோலை பகுதிகளிலும் அதிக அளவிலான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏதேனும் முன்னேற்பாடுகள் தேவையா? நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதி அப்படிங்கிறது அங்கே மலைமானி அப்படிங்கிறது முன்பு வைக்கப்படாத நிலை இருந்தது. தற்போது 4 மலைமானிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய 4 கிராமங்களில் அந்த மலைமானிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த மலைப்பகுதிகளில் தண்ணீர் பெய்தால் அந்த தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய நிலை காணப்படாது. அதனால வழக்கமாகவே அங்கே மழையினுடைய அளவு அதிகமாக காணப்படும். அதனால் அந்த மலை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது குறைவாகத்தான் காணப்படும். ஆனால் அங்கே பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது முழுவதுமாக நேராக மணிமுத்தாறு அருவி வழியாக மணிமுத்தாறு அணைக்கு வந்து சேரும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில மணிமுத்தாறு அணையில நேற்றைக்கு நிலவரப்படி வெறும் 500 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில தற்போது 15,000க்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனாலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், மணிமுத்தாறு அணையை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வெறும் 45% அளவிற்கு மட்டுமே அங்கே கொள்ளளவு, அதாவது 85 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்தாலும் கூட 45% தண்ணீர் மட்டுமே அதில் இருப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 2 தினங்கள் கடுமையாக முழுமையாக கனமழை பெய்தாலும் கூட அணை முழுமையாக 2 நாட்கள் மழை பெய்தால் மட்டுமே அணை முழுமையாக நிரம்பும். அதற்கு பிறகே முழுமையான தண்ணீர் வெளியேற்றப்படக்கூடிய நிலை காணப்படும். இருந்த போதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது பொறுத்து அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய பகுதிகள், தாமிரபரணி ஆற்றில் ஏற்கனவே 5,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வழியோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கனமழை, அந்த பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாகவும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கடனா அணை பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை, அந்த பகுதி மழை காரணமாகவும் தண்ணீர் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு தான் வந்து சேரும். இதன் காரணமாக 15,000 கனஅடி தண்ணீர் வரைக்கும் பாபநாசம் அணை மற்றும் கடனா அணை வெளியோர கிராமங்களில் பெய்த கனமழை தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. நன்றி சிவமணி, மழை குறித்த விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்காக.